வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நிறைய பேருடைய மனசுல இருக்கிற ஒரு விஷயம். நம்ம இப்போ கர்மாவ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏங்க, நான் தினமும் காலையில எந்திரிக்கிறேன், கோயிலுக்கு போறேன். யார் வம்பு தும்புக்கும் போறதில்ல. நல்லத மாத்திரம் செய்றேன். என்னால முடிஞ்சா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறேன். டெய்லி அன்னதானம் செய்றேன். இவ்வளோ செய்ற எனக்கு இந்த கடவுள் கருணையே காட்டல. தினம் ஏதாவது ஒரு துன்பம் என் மனச கஷ்டப்படுத்துது. நான் ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. நான் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணாலும் எனக்கு அது துயரத்த குடுத்து அழ வைக்குது. இதெல்லாம் ஏன்னு தெரியல. அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும், நான் அலுவலகத்துல நேர்மையா, கடினமா உழைக்கிறேன். ஆனா எனக்கு எந்தவித பதவி உயர்வும் கிடையாது. ஆனா என் பக்கத்துல ஒருத்தன் பண்ணாத அட்டுழியமே கிடையாது. வெளியில கூட அந்த மேனேஜர பயங்கரமா திட்டுறான். ஆனா அவனுக்கு மாத்திரம் அந்த மேனேஜர் பதவி உயர்வு குடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர தெய்வமா நினைக்கிற எனக்கு கூட செய்யல அப்படின்னு நெறைய பேருக்கு வருத்தம் இருக்கு. அதுக்கு தான் இந்த கதை. இந்த கதை மூலியமா சொல்றதுனால உங்களுக்கு சுலபமா புரியும். ஒரு நாட்டோட அரசர், சிறந்த அரசர். வாயில்லா ஜீவனுக்கு உணவு குடுக்கணும். அதே மாரி அரண்மனை, இல்ல யார் வீடு மொட்டை மாடியா இருந்தாலும், அங்க தண்ணியும், இந்த பறவைகளுக்கு உணவும் இருக்கணும். இதெல்லாம் அந்த நாட்டோட ரூல்ஸு. இது இல்லாம யார் வீட்லயும் யாராவது பசின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தனியா கூட பணம் வாங்கிக்கிங்க அரசாங்கத்துல. ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு. இவ்வளோ நல்ல அரசரா இருந்த இவர பக்கத்துல ஒரு அமைச்சர் இருக்கார். இந்த அரண்மனையில ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் பார்த்தா பக்தி பழம், நெற்றி நிறைய விபூதி, உடம்பெல்லாம் விபூதி. அவரை பார்த்தா சின்ன தவறு கூட சொல்ல முடியாது. ஆனா அவரு அரசரை ஏமாத்தி நிறைய சொத்து சேர்த்துட்டாரு. அவர்கிட்ட தவறான விஷயங்களை சொல்லி அதுக்காக பணத்தையும் பறிச்சாரு. நிறைய ஏமாற்று வேலையெல்லாம் செஞ்சாரு. இதனால அவருடைய வசதி கூடிக்கிட்டே போச்சு. இத பார்த்த மொத்த பேருக்கும், அமைச்சர்களுக்கும், அங்க இருக்கிற அரண்மனையில இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சாலும் அவர் உயர இடத்துல இருக்கிறதுனால அவரை பத்தி தப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இந்த நேரம் அந்த அரண்மனைக்கு ஒரு ஜோதிடர் வராரு. இந்த ஜோதிடர் வந்தவர் அரசர்கிட்ட சொல்றாரு, அரசே, உங்களை நான் தனியா கொஞ்சம் பார்த்து பேசணும் அப்படின்றார். எதுவா இருந்தாலும் அவையில சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது. நீங்க என்ன நாட்டு நலனுக்காக சொல்ல போறீங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்றார். இல்ல அரசே, எப்படி நான் பொதுவா சொல்றது? நான் சொல்ற ஜோதிடம் பலிக்கும். அதனாலதான் உங்களை ரகசியமா கூப்பிடுறேன். பலிச்சா கூட நீ பொதுவா சொல்லுப்பா, என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, அரசே, உங்க வாழ்க்கையில ஒரு துன்பம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு ஒரு அவமானம் நடக்க போகுது. நீங்க மிகப்பெரிய அரசர், நிறைய நாடுகளை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் உங்களை காலணியால நடு வீதியில அழிக்க போறாரு, அதுவும் நம்ம நாட்டிலேயே அப்படின்னு உடனே, இதை விட ஒரு அவமானம் ஒரு அரசருக்கு என்னங்க இருக்க போகுது? அரசருடைய கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தன் அடிச்சா கூட பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அடிக்க போறான், அதுவும் நடு வீதியில அடிக்க போறான், அதுவும் காலணியில அடிக்க போறான். இது என்னுடைய நாட்டுல நானே தற்கொலை பண்ணிக்க கூடிய ஒரு வழி. இந்த அவமானம் ஏன் நடக்குதுன்னு தெரியலையே. நான் எந்த இடத்துலயோ தவறு பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவருடைய மனசு வேதனையா இருந்தது. இருந்தாலும் இந்த ஜோதிடரை பார்த்து, நீ பொய் சொன்ன, உனக்கு நிச்சயம் மரண தண்டனை கிடைக்கும். நான் பொய் சொல்லவே மாட்டேன். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. இது நடக்கலைன்னா நீங்க எனக்கு தண்டனை கண்டிப்பா கொடுங்க. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். எனக்கு நடக்க போறது தெரியும் அப்படின்னா. உடனே இந்த அமைச்சர் எனக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்றார்.
உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை விட வசதி வாய்ப்பு அதிகமா வரப்போகுது. சுத்தி இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். நம்ம அரசருக்கு அவமானம் நடக்க போற நேரத்துல இவர் நல்லா இருக்க போறாருன்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றது பலிக்க தானே செய்யுது அப்படின்னு யோசிச்சாங்க. நாட்கள் போச்சு. அரசருக்கு இந்த அவமானம் எனக்கு ஏன் இறைவா? நான் நல்லதை தானே நினைக்கிறேன், நல்லதை தானே சிந்திக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நல்ல செயலை செய்கிறேன், நீ பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அன்னையிலேருந்து அவருடைய மனசு அந்த வேதனையினால கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சாரு. நிறைய அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சாரு. தினமும் இறை பாடல்கள் அரண்மனையில் நடக்கணும் அப்படின்ட்டார். நாட்கள் போய்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் போயிடுச்சு, 5-6 வருஷம் போயிடுச்சு. அரசர் ஒரு முறை தன்னுடைய எல்லாருடையும், அதாவது பேரனோட வெளியில போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பேரனுக்கு ஏதாவது தானே வாங்கி கொடுக்கணும் கடை வீதியில அப்படின்னு போயிட்டே இருக்காரு. போகும்போது பேரன் பயங்கரமா அடம் பண்றான். தன்னுடைய காலில் போட்டிருக்க காலணியை எடுத்து அவரை அடிச்சு அடிச்சு கேட்குறான், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு. அரசருக்கு அப்பதான் ஒரு சின்ன ஞாபகம் வருது. உடனே குழந்தைய அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஜோதிடரை கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னார். ஜோதிடரை கூப்பிட்டு வந்தாங்க. ஆமா, நீங்க ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு ஜோதிடம் வந்து சொல்லிட்டு போனீங்க, அந்த மாதிரி அவமானம் எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு சொல்றாரு. அதனால உனக்கு மரண தண்டனை அப்படின்னு அந்த ஜோதிடர் கேட்குறாரு. நடக்கவே இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யாராவது காலணியால உங்களை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தன்னுடைய பேரன் அந்த மாதிரி பண்ணது அவருக்கு தெரியும், அதனால அதை சொல்றாரு. ஆமா நடந்துச்சு அப்படின்றாரு. நீங்க செஞ்ச புண்ணியம் தாங்க உங்களை காப்பாத்திருக்கு. அந்த இடத்துல நீங்க காலணியால நடு வீதியில அடி வாங்கணும் அப்படின்றது விதி. ஆனா உங்க மதியால, இறை நம்பிக்கையால சதா சர்வகாலம் அந்த கடவுளை கும்பிட்டதுனால அவ்வளோ பெரிய அடி சின்னதா மாறி போயிடுச்சுங்க அப்படின்னு. அரசருக்கு அப்பதான் புரியுது, எவ்வளோ பெரிய துன்பமாய் இருந்தாலும் சிரமமாய் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம செய்யற நல்லதுக்காக நம்மளை காப்பாத்துறாரு. நம்ம இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பல பிறவி எடுக்கிறோம், தொடர்கதை மாதிரி. எந்த பிறவியில என்ன தப்பு பண்ணோம், யாருக்கு தீமை செஞ்சோம், எத்தனை சந்தோஷம் பண்ணோம், இது நமக்கு தெரியாது. அது இறைவனுக்கு தெரிஞ்ச கணக்கு. ஆனா நம்ம பண்ற இந்த பிறவியில பண்ற நல்லது வந்து நமக்கு வரப்போற துன்பத்தை தடுக்காது, ஆனா குறைச்சு கொடுக்கும். அதுக்காக தான் இறை வழிபாடுன்றது முக்கியம். இப்ப இந்த அரசர் அந்த காலனியால அடி வாங்க போறது நிச்சயம் நடந்தே இருக்கும். ஆனா அவருடைய மனசும் தூய்மையா இருந்து அவர் எதுக்காகவும் பயப்படல, அந்த இறைவனை மாத்திரம்தான் நம்பினாரு. அதனால அந்த துன்பம் நடந்துச்சு, ஆனா பேரனால நடந்துச்சு. தன்னுடைய தெரிஞ்ச பேரனால, அவன் போட்டிருக்க காலணியால அரசர் வாங்கிறது அவருக்கு பெருமையான விஷயமா மாறிடுச்சு. இதை பார்த்து அமைச்சர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்களே தவிர யாருமே அந்த இடத்துல அரசரை ஐயோ இப்படிலாம் காலனியால அடி வாங்கிட்டாரன்னு வருத்தப்படலை. இந்த அமைச்சருடைய கதைக்கு வருவோம். இவர் இவ்வளோ துன்பம், அதாவது இவ்வளோ நல்லது கெட்டது பண்ணியும் நல்லா மாத்திரம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பார், கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. அந்த நல்லது தான் அவர் என்ன தப்பு பண்ணாலும் அது மறைஞ்சி அவருக்கு அந்த செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் வசதியாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஜென்மத்தில்
பண்ண பாவமெல்லாம் அவருடைய பாவ மூட்டையில சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் என்ன பண்ணும், சில நேரம் வசதியா இருக்கா மாதிரி தெரியும். நம்ம கண்ணுக்கு மாயமா நம்ம நினைக்கிறதெல்லாம் உடனுக்குடன் நடக்கிற மாதிரி நமக்கு புரியும். நம்ம தொட்டதெல்லாம் அப்படியே உயர உயர போற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இதனால நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, பரவாயில்லப்பா, நம்ம இவ்வளோ அநியாயம் பண்ணாலும் அவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கான், அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு. கிடையாதுங்க. கடவுள் அங்க கணக்கு போட்டுட்டு இருக்கான். உனக்கு அழகான வலை பின்னிக்கிட்டு இருக்கான். நீங்க எந்த இடத்துல மாட்டுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு நல்லது சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுக்குள்ள நிம்மதி இருக்காது. அடுத்தது, மற்றவங்களை ஏமாத்தி சேர்க்கிற அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. சந்தோஷம் இருக்கிற மாதிரி வேணா நீங்க நடிக்கலாம். ஆனா குடும்பத்துல ஒருத்தர் கூட உங்களை மதிக்க ஆளே கிடையாது. அதை விட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு, அப்பா, இந்த உயரம் வந்துட்டேன், இனி என்னை யாராலும் நெருங்க முடியாது, நான் இந்த உயரம் வர்றதுக்கு எத்தனை விஷயம் பண்ணேன்றது என் மனசுக்கு மாத்திரம்தான் தெரியும், என்கிட்ட பணம் இருக்கு, என்னை அழிக்கிறதுக்கு யாராலையும் நெருங்க கூட முடியாது அப்படின்னு நினைக்கும்போது, கடவுள் ஒரே ஒரு ஊது ஊதுனா, அதாவது ஒரு சின்ன அசைவு அசைச்சா, நம்மளுடைய மொத்த செல்வமும் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடுங்க. அடுத்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலை வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தவறுக்கு திடீர்னு ஒரு அந்த பணத்தை தொடக்கூட முடியாத அளவுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்படும். நம்ம நினைக்கிறோம், ஆனா அதை வெளியில கூட சொல்ல முடியாது. மனவேதனைன்றது அவ்வளோ கஷ்டம். நீங்க ஒருத்தர்கிட்ட இருந்து 100 ரூபாய் ஏமாத்துனீங்கன்னா நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா அதுக்கு பதிலா தெரிஞ்ச ஒருத்தங்கிட்ட நீங்க பல லட்சம் ஏமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு இடத்துல அவன் உங்களுக்கு தகுதியா கூட இருக்க மாட்டான். அந்த மாதிரி இடத்துல நீங்க ஏமாந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை. அதை யாருக்கிட்ட சொன்னாலும் நம்பவே முடியாது. ஏன்னா நீங்க அப்போ இந்த ஏமாத்துறதுல திறமைசாலியா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த அவமானம் உங்க மனசுக்கு தான் தெரியும், வெளியில தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லைன்னா நீங்க விரும்புகிற உயிரான உங்களது குழந்தைகளோ அல்லது உடன்பிறப்புகளோ இல்லை சொந்தங்களோ ஏதோ ஒன்று அந்த பாதிப்பை ஏற்றுக்கும். இது தெரியாம நம்ம நிறைய பேர் நம்ம கெட்டது பண்றோம், நம்ம நல்லா தான் இருக்கோம், கடவுள் இது நமக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவர் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு, தப்பு இருந்தா எனக்கு சொல்லியிருப்பாரு ஆனா சொல்லலையே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இந்த அரசர் அவருக்கு இந்த ஜோதிடர் சொல்லாம இருந்திருந்தா அரசர் நிச்சயமா அந்த அடி வாங்கியிருப்பாரு. அவர் பண்ண புண்ணியம்தான் இந்த ஜோதிடர் ரூபத்துல சொல்ல அவர் உடனே உஷாரா அதுக்கு தகுந்த பூஜைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சாரு. இவருக்கு யாருமே அறிவுரை சொல்ல, இந்த கெட்டது செய்யறவருக்கு. ஏன்னா அவர் மிக உயரத்துக்கு போயிட்டாரு. நம்ம சொன்னா கூட திரும்பி கூட நின்று கேட்க மாட்டாரு. எல்லாருமே அவருக்கு கேவலமானவங்க தான். அவர் மாத்திரம்தான் உலகத்தை ஆள பிறந்தவர் அப்படின்ற நினைப்பு அவருக்கு. இதனால என்ன ஆச்சு, அவருக்கு நடக்கிற அசிங்கமும், ஒரு மிக பெரிய ஆளை, நல்லா வாழ்ந்த ஒருத்தனை நம்ம அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா நம்ம நினைக்கிறோம், அதனால அவங்களுக்கு பாதிப்பு எதுவுமே நடக்கலையே. கிடையாதுங்க. அவங்களுடைய தரத்துக்கும் கீழே இருக்கிற ஒருத்தங்கிட்ட அசிங்கப்பட வேண்டி இருக்கும், துன்பப்பட வேண்டி இருக்கும். இது உலகத்துல இப்போவும் நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனா அது வெளியில சொல்ல முடியாது. அவங்க மனசு தான் அழுகும். அவங்க மனசு நிம்மதியாவே இருக்காது. தினம் தினம் யோசிக்கும், நான் ஏன் இந்த அசிங்கப்பட்டேன், எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. அப்படி உணர்த்தினா கூட அவங்க தன்னை மாத்திக்க மாட்டாங்க, திருத்திக்க மாட்டாங்க. ஆனா கடவுள் இது அத்தனையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
நிச்சயம் சரியான பதிலடி ஒரு நாள் கிடைக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.